வணக்கம் வந்தனம் நமஸ்காரம். நான் உங்கள் சஞ்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 3. இன்னைக்கு வந்து பிச்சு உதறிட்டோம், எல்லாத்தையுமே வந்துட்டு பயங்கரமாக பண்ணியிருக்கோம். அந்த லூமிஸ் மெத்தடை வந்துட்டு வரைஞ்சிட்ருக்கேன்னு சொன்னேன். இன்னைக்கு வந்துட்டு 50 ட்ராயிங்ஸை கம்ப்ளீட்டும் பண்ணிட்டோம். அப்புறம் வந்துட்டு நிறையா ஜிம் ஒர்க் அவுட்ஸ்லாம் எனக்கு வேறு லெவல், ஷோல்டர்லாம் பிச்சு இருந்தாச்சு. காலையிலே ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணியாச்சு. கார்டியோவும் 1 hour கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி, நான் இப்போ வந்து லூமிஸ் மெத்தடெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எல்லாமே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு பேலன்ஸில் இருக்கிறதெல்லாம் வந்து மொத்தம் 50 வரையணும். 50மே எனக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சும்மா அந்த சின்ன சின்ன ஷேப்ஸ் மட்டும்தான். இது ஃபுல்லாக வரைஞ்சாச்சு. நாளைக்கு என்ன பண்ணுறேன்னா, இதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த கண்ணு, காது, மூக்கு அந்த மாதிரியெல்லாம் போடணும். போட்டுடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதேமாதிரி நோட்ஸும் இன்றைக்கி நிறையா நான் முடிச்சிருக்கோம், காமிக்கிறேன். இது வந்துட்டு அந்த 4 months சொன்னது நோ ரிலிப்ஸுக்கு இன்றைக்கி தெரியாமல் டிக் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு பண்ணாமல் இருந்தால் தான் நாளைக்கு வந்துட்டு அந்த டிக் போடணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு இதாக பண்ணது. இன்றைக்கி வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டேன். ஒர்க் அவுட்டும் வந்துட்டு பயங்கரமாக அடித்து தூக்கியாச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக முடிச்சாச்சு. சில பேர்த்துக்கு ஆனால் அவேர்னஸ் இல்லை, அதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஏன் அவேர்னஸ் இல்லைன்னா வந்துட்டு அவங்க பார்க்குற விஷயம், கேட்குற விஷயங்கள்லாம் வந்துட்டு நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக உங்கள் கோலுக்கு இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருந்தால் வந்துட்டு நீங்கள் வேறு லெவலில் போயிடலாம். எதுவுமே நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு எல்லாத்தையுமே மாற்றலாம். நீங்கள் பார்க்குற சின்ன சின்ன வீடியோஸு, நீங்கள் பேசுகிற விஷயங்கள், எதுவும் இல்லை. எப்போவுமே வந்துட்டு நீங்கள் இந்த கோல்ஸை பற்றி அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜஸ்ட் பேசுகிறனாலே ஒரு கட்டம் இல்லைனா ஒரு கட்டம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பட் ஆனால் அதுக்கு தேவையான விஷயம் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட்டு இப்போதைக்கு முன்னாடி ரேட் பண்ண முடியலன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. சும்மா ஒரு பாட்காஸ்ட் கேளுங்க. அதுவும் இல்லையா, சும்மா வந்துட்டு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு இல்லை சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாமல் அட்லீஸ்ட் ஸ்டில்னஸ்ஸாக வச்சுருங்க. இந்த காலத்தில் என்னென்னா அதிகமாக வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணியே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் மட்டும் இல்லை, நானும் தான் ஒரு கட்டத்தில் ஸ்க்ரோல் பண்ணியே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போலாம் ஸ்க்ரோல் பண்ணுறதே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணுறதே ஃபஸ்ட்லாம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கும். 4 மணி நேரமா 8 மணி நேரம் 10 மணி நேரம் இருக்கும், அந்தளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா டே ஃபுல்லாமே. அப்புறம் மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 9 நிமிஷம் 10 நிமிஷம். இது வந்துட்டு எனக்கு உடனே ஒன்றும் நான் மாற்றலை. இல்லைன்னா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ணிட்டு வந்தேன். நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் முடிஞ்சு ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்ம மைண்ட் அந்த அவேர்னஸ் இருக்கணும். நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்படி பார்த்துட்டு இருந்தால் வந்துட்டு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், ஏதாச்சும் பண்ணுங்கிறது. இதுவும் இல்லை, சின்னதாக லைஃப்பை மாற்ற ஆரம்பித்தாலே போதும், எல்லாமே மாறிடும். நமக்கு இப்போ தேவை ஒன்றே ஒன்று, அந்த அவேர்னஸ் தான் தேவை. ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு இப்போது எடுத்தோன்னே எல்லாத்தையும் ஆக்டிவாக நீங்கள் இப்போ ஆக்ஷன்ஸாக பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியாது. அதுக்குலாம் என்ன பண்ணுறதுனா ஜஸ்ட் அதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வரும் பக்கத்து வீட்டில் டக்குன்னு எதாவது உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் டம்முன்னு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் வீடியோ டக்குன்னு ஸ்டாப் பண்ணியாச்சு. அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. சரி, நம்ம பேச வேண்டிய விஷயத்த பேசுவோம். பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த அவேர்னஸ் வேணும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஆரம்பிங்க. ஜஸ்ட் இப்போ எதுவுமே பண்ணுவேன்னா சில வீடியோஸ் எஜுகேஷனல் கண்டென்ட்டாக பாருங்கள். நான் அப்படி தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என் லைஃப்பை இப்போ மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாள் ஃபுல்லாக ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏதாச்சும் ஒரு ஒர்க்னா என் கோலுக்கு சம்மந்தப்பட்டது, லைஃப் சேஞ்ச் பண்ணுறது, எல்லா விஷயத்தையும் பொறுத்து ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பார்க்குற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிங்கன்னா போதும். இப்போ இன்ஸ்டா ரீல்ஸே ஸ்க்ரோல் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கண்ட ரீல்ஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. இந்த மோட்டிவேஷனல் கண்டென்ட்ஸ் அந்த மாதிரிலாம், இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றியான கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அதிகமாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் அதில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மோட்டிவேட் ஆவீங்க. நீங்கள் ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்துட்டு தானாகவே ஆக்ஷன்ஸாக மாறிடும் உங்களுக்கு நீங்கள் பார்க்குற விஷயம். எனக்கு உண்மை சொல்லப்போனால் என்னோடய லைஃப்பில் அப்படி தான் ஆச்சு. நான் ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன். என்னால் ஒரு விஷயம் கூட ஸ்டாப் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா வந்துட்டு ஒரு 10 hours டெய்லியும் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒன்றா சடனாக நல்லா இப்படி பண்ணிகிட்டு இருக்கோன்னு பார்த்தா அடுத்த நாள் பண்ண முடியல. ஒரு 2 நாள் வந்துட்டு பண்ணுறேன், 3ஆவது நாள் ட்ராப் பண்ணுறேன், ஒரு 3 நாள் பண்ணுறேன், 3ஆவது நாள் ட்ராப் பண்ணுறேன். பட் ஆனால் அந்த ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஃபெயில் ஆனால் கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ டெய்லி ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இன்ஸ்டா பார்க்குறீங்கன்னா அடுத்த நாள் வந்துட்டு உடனே வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் தான் பார்க்கணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு 5 மணி நேரம் பார்க்குறீங்க, அது ஒரு 4 மணி நேரமாக மாற்றுறோம், 4 மணி நேரத்தை ஒரு 3 மணி நேரம் மாற்றுறோம். அந்த மாதிரி சின்ன சின்ன தான் நீங்கள் மாற்றிட்டு வந்தால் கூட ஃபுல்லாத்தையும் மாற்றிடலாம். பட் ஆனால் உங்களுக்கு அந்த அவேர்னஸ் வேணும். நம்ம அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறது, அடுத்த லெவலுக்கு அந்த போகணுன்னு நினச்சிட்டிங்கனாலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அறியாமையாக வந்துட்டு நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் மாற்ற ஆரம்பிச்சிருவீங்க.
இப்போ நீங்கள் கொஞ்சம் ஒபீஸாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒபீஸாக இருக்கீங்க, லீனாக இருக்கீங்க, ரொம்ப 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 லீனாக இருக்கீங்க. ஒருவேளை ஒபீஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு சாப்பாடெல்லாம் குறைக்கவே வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் இப்போவுமே இவ்வளோ சாப்பிடுவீங்களா, அதுக்கு சொல்லிட்டேன்னா இப்போ கொஞ்சம் இவ்வளோ சாப்பிடுவீங்களா, ஒரு வாய் மட்டும் குறைச்சிக்கோங்க. வெறும் ஒரே வாய் மட்டும் குறைச்சிக்கோங்க. அடுத்துனா அந்த அவேர்னஸ் இருக்கணும். சரி, நம்ம இன்னைக்கு அந்த ஒரு வாய் குறைச்சிட்டோம், நான் அடுத்த டைம் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு 2 வாய் குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்தீங்கன்னா இவ்வளோ இருக்கிறது உங்களுக்கு வந்துட்டு கடைசியில் இத்தினோண்டு ஆயிரும். இத்தினோண்டு தான் சாப்பாடு இருக்கும். அப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக சாப்பிட ஆரம்பிப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டு குறைஞ்சிரும். அதே மாதிரி நீங்கள் வெயிட் அதிகம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி தான். எப்போவுமே வந்துட்டு நீங்கள் இது கம்மியாக தான் நீங்கள் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு உடம்பு ஏறல. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட மெட்டபாலிசம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மெட்டபாலிசம்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி தான் ஒருத்தர் இருப்பான். சரி, உங்களை மாதிரி தான் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்துட்டு நல்லா சாப்பிடுவான், அவன் பார்த்தா குண்டாக இருப்பான். நீங்கள் பார்த்தா அவனோட அதிகமாக சாப்பிடுவீங்க, நீங்கள் பார்த்தா ஒல்லியாக இருப்பீங்க. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவாக இருந்து உங்கள் ஜீனை பொறுத்து வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் இன்னும் அதிகமாக சாப்பிடணும், வேறு வழியே இல்லை. அதுதான் ஒரே வழி. அப்புறம் வந்துட்டு சம் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா அந்த மசில்ஸ் இதெல்லாம் பில்ட் ஆகும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பசி எடுக்கும். நீங்கள் இப்போ சாப்பிட்றீங்க, அதே மாதிரி அவங்க எப்படி ஒரு வாய் குறைக்கிறாங்களோ நம்ம அதே மாதிரி ஒரு வாய் ஏற்றுவோம். வேலை முடிஞ்சு, சிம்பிள். இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். கொஞ்சம் டிராஸ்டிக்காக ஏற்றிட்டு போனால் பயங்கரமாக கொண்டு போயிடலாம். நானும் அந்த மாதிரி தான் ஏற்றிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேற்று 32% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னேன். முந்தா நேற்றுக்கு திங்கக்கிழமையோட 34% கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ எடிட் பண்ணது பிரச்சனை, இந்த கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் வந்துட்டு நேற்று மாற்றினேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு வீடியோ எடுக்கும்போது என்ன பண்ணேன்னா, நார்மலாக இங்கே தான் கேமரா ஆங்கிள் வச்சுருந்தேன். சும்மா டேபிள் இருக்கும், டேபிள் கிட்ட பக்கத்தால் கேமரா வச்சு அப்படி தான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் செட் பண்ணி வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் போக போக எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிடுவேன்னு நம்புகிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவில் தான் பேசிகிட்டு இருக்கேன். போக போக பார்த்தீங்கன்னா கேமராவை டர்ன் பண்ணி வச்சு பேசணும், தம்ப்லைன் கொஞ்சம் எடிட் பண்ணணும், வியூ கொஞ்சம் நல்லா வரணும். ஏன்னா பேக்ரவுண்ட் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் பார்க்குறவங்களுக்கும் பிடிக்கும். அதான் இந்த பேக்ரவுண்ட் ஓகேவான்னு சொல்லுங்கள். ஓகே தான். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு நண்பர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தார், ரொம்ப நன்றி. இதே மாதிரியே வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தார். அவர் பேர் மட்டும் சொல்ல, அவர் பேர் இந்த வீடியோவில் சொல்லுவாருன்னு நம்புகிறேன். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.